இது என்னது கலர்? என்ன கலரு? வாட்டர் கலரா? ஸ்கெட்சா? வாட்டர் கலர். கலர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பார்த்தாவே எனக்கு மனசில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால கலரு எங்கே பார்த்தாலும் வெறும் கலர் மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற நேச்சுரலான விஷயங்கள் பார்த்தாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம வரைகிற ட்ராயிங்க்கு ஸ்கெட்சு, கலரு, வாட்டர் கலர், பெயிண்ட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி என்னமோ. இப்போ சில பேர்லாம் வந்து ரொம்ப தவம் இருந்து விரதம் இருந்து, இல்லை குடும்பம் புருஷன் பொண்டாட்டின்னு வேண்டாம் அப்படின்னு, சரி புருஷன் இல்லை பொண்டாட்டி வேண்டான்ட்டு இமயமலை அப்படிலாம் போய் அமைதி நிம்மதியெல்லாம் தேடுறாங்க பார்த்தீங்களா? சாமியாராக போயிடுறாங்க, துறவரம் போயிடுறாங்க, சொந்த பந்தமே வேண்டாம், உறவுகளே வேண்டாம் அப்படின்னு போகிறாங்க இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. இந்த மாதிரி இயற்கையை ரசிக்க பழகிட்டவும் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இயல்பாக எந்த ஒரு மனுஷனையும் கடவுள் வெறுமனே படைச்சிட்றதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலான அந்த தவநிலையை கடவுள் கொடுத்துட்றாரு. அது புரியாமல் தான் எல்லாம் இமயமலை அங்கே இங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்களுக்கு ஹாப்பி, அது அவங்களுக்கு நிறைவாக இருக்குது. அது நம்ம தப்பு சொல்லலை, நான் குற்றம் சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு இமயமலைக்கு அந்த மாதிரி துறவரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அப்படியான ஒரு ஒரு ரிலாக்ஸ், அப்படியான ஒரு நிறைவு, அப்படியான ஒரு அமைதி நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் இருக்குது. இயற்கை எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதை தெரிஞ்சவங்களுக்கு தனியாக ஒரு இடம் தேடி போய் அலைய வேண்டிய தேவையில்லை. சொந்த பந்தம் பொண்டாட்டிகளை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அந்த மாதிரி ரொம்ப இயற்கையான விஷயங்களை அதுக்குள்ளே இருக்குது நம்மளுடைய அந்த நிறைவு, சந்தோஷம், ஹாப்பினஸ், அந்த தவ நிலை வந்து எல்லா பக்கம் கொட்டி கிடக்குது. இப்போ என்ன மாதிரி ரொம்ப ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு, ஒரு சிலருக்கு வந்து கலை இலக்கியம் அப்படி பிடிச்சிருக்கும், கவிதை எழுத பிடிச்சிருக்கும், ட்ராயிங் பண்ண பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரியான. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், சமையல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இப்படி எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே இந்த ஒரு தவநிலை நிச்சயமாக இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இல்லைனாலும் இயற்கையை கொட்டி கிடக்குது. இப்போ இந்த கலர் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வச்சுருக்கேன். இந்த புடவை என் ஒய்ஃபுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஒரு வீடு இருக்குங்க. வீடு நிறைய மனுஷங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடு அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். எனக்கு வந்த புடவையில் அந்த மாதிரி இல்லை. இதில் அந்த ஜரிகைலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கும். அந்த மாதிரி வராமல் விட்டுருச்சு. அதனால் இது எக்ஸ்சேஞ்சுனா இந்த புடவைக்கு பதிலாக வேறு புடவை கொடுங்க, எனக்கு இந்த எல்லோ கலரில் இருக்கிறதே தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இந்த புடவை என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல. எப்போவுமே நான் செலெக்ஷன் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த புடவையை நான் அதெல்லாம் கட்ட மாட்டேன், யார் கட்டுவாங்க ஏன் அப்படிம்பாங்க. நான் அப்போ எப்போவுமே சொல்கிற ஒரு வார்த்தை தான், இந்த புடவையை நீ கட்டிட்டு போ, பார்த்துட்டு ஒருத்தர் கூட உன்ன மாதிரியே நல்லா இல்லை, இந்த மாதிரி கிளம்பி கட்டுவாங்களா அப்படி கூட சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட, அதை பற்றி இந்த புடவை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தால் கூட நான் புடவை செலெக்ஷன் பண்ணுறதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு இடம் புடவை செலெக்ஷன் பண்ணுவேன். அவங்க கட்டிட்டு போன உடனே இந்த புடவை எங்கே எடுத்துருக்குது, யார் செலெக்ஷன் பண்ணாங்க, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் தான் உனக்கு புடவை செலெக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். எப்போவுமே அதுதான் நடக்கும். நான் செலெக்ஷன் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. அவங்க இந்த பக்கம் தான், நான் அந்த பக்கம் போகிற ஆள், நான் அந்த பக்கம் போனால் இவங்க இந்த பக்கம் இருக்கிற ஆள், அப்படி நாங்கள் 2 பேருமே அப்படி தான். அதனால் நான் செலெக்ஷன் பண்ணுற புடவை என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. மற்றவங்க சூப்பராக இருக்குது, யார் செலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த புடவை மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மற்றவங்க சொல்லணும். நான் சொன்னால் பிடிக்காது, மற்றவங்க அழகாக இருக்கணும்னு சொன்னால் தான் அந்த புடவை மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை எப்போவுமே கட்டிட்டு போவாங்க. அந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா கட்டவே மாட்டேன், இதெல்லாம் நான் கட்டவே மாட்டேன், எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை பலமுறை அந்த புடவை கட்டுவாங்க. அப்படியான ஒரு விஷயந்தான் இந்த புடவை. இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். இதை காட்டிட்டு இதை காட்டுவேன். எதை ஃபஸ்ட்டு காட்டுறதுன்னு தெரியல, 2மே ரொம்ப நல்லா இருக்குது. இது முதல்ல காட்டலாம், இது காட்டிடலாம். ஸ்கெட்சில் கலர் இது உடச்சிருக்கா இல்லையா? தலகெல்லாம் பிரிக்கணும். இதாம்மா கரெக்டு, இதாம்மா மேல் பக்கம், இங்கே தான் அது கொடுத்துருக்காங்க.
எனக்கு இந்த கிட்ட எல்லாம் கொஞ்சம் மைன்னு தெரியுங்க. கண்ணாடியே எல்லாம் வந்து பிரிச்சுட்ருக்குறேன். அதனால் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஐயோ, அவங்களே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்லாம் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் நான் வாங்குறப்போ போய் கடையில் பார்த்துட்டு விலை கேட்டு ஆசையாக பார்த்துட்டு திருப்பி வச்சுட்டு வந்துடுவேன். அதை வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இருக்காது. எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. இதில் இருக்கிற வாசனை அவ்வளோ பிடிக்கும். இதில் இருக்கிற அந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இரு நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா தான் ஏகப்பட்ட இடைஞ்சல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வாங்குறதுக்கு போய் கடையில் போய் கேட்டு விலை பார்த்துட்டு விலை சொன்னோன்னே அந்த விலை வாங்க முடியாமல் அந்த கலர் அங்கேயே வச்சுட்டு வந்துடும். ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஒரு சின்ன குழந்த ஆசைப்பட்ட முட்டாய்க்கு ஆசைப்படுற மாதிரி இந்த மாதிரி கலரெல்லாம் வாங்குறதுக்கு நான் ஆசைப்பட்டிருக்கு. வாங்க முடியாது. எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டாங்க. கடையில் போய் பார்த்துட்டு அது ரொம்ப ஏக்கமாக இவ்வளோ விலையா அப்படின்னு திருப்பி வச்சுட்டு வந்துடும். அந்த வாசனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ எனக்கு எப்படி சொல்கிறது, நமக்கு என்ன அம்மா சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? எனக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைஃப்பில் அப்படி அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணலை. பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது. ஓகே, எனக்கு திருப்பி இந்த இது ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இது பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். உங்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். என்னம்மா ஒயிட்லேயே நிறைய கலர் இருக்க மாட்டேருக்குது. இதுவா இப்படி பிடிக்கலன்னா கீழே விழுந்துருங்க. இப்படி சாய்க்க முடியாது, கீழே விழுந்துடும். உங்களுக்காக இதை திருப்பி வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வண்ணமயமான அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வாழ்க்கையே ரொம்ப வண்ணமயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். வசந்த காலம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி கலர் விஷயங்கள், இந்த கலரெல்லாம் பார்க்குறப்போ மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு தனி ஃபீல். அது எனக்கு அது ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே கையோட எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இது எக்ஸ்சேஞ்சு பிரித்து பார்த்துங்க. திருப்பி அது வந்து பார்த்திங்கன்னா வரல. இது வந்து எனக்கு எல்லோ கலரில் வேணும் அப்படின்னு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்து எல்லோ கலரில் இல்லை. இதில் எல்லோ கலர் இருக்குதுன்னா இதில் எல்லோ கலர் இருக்குது, இதில் எல்லோ கலர் இல்லை. இப்போ இதில் வந்து ஜரிகை வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடோடு இருக்கும். இந்த ஜரிகை வந்து பூ போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது இல்லை. பிரிக்கிறது இல்லை, ஜரிகை, இந்த ஜரிகை இருக்குமில்ல, அந்த ஜரிகை வந்து இதுதான் ஜரிகைங்கிறது. இது வந்து அந்த வேலைப்பாடே இல்லை, பிரிக்கல. இந்த வேலைப்பாடு இல்லை. ஆல்ரெடி இந்த வீடியோ நான் வந்து இந்த புடவை போட்டிருப்பேன். அதனால் இது வந்து நான் திருப்பி இன்னும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. நான் கேட்ட அந்த இது இல்லை. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடு பாருங்கள், இது வந்து எல்லோ கலரில் இருக்கணும். இப்போ இது வந்து ஆல்ரெடி கருப்பாக இருக்குது. இப்போ இது கருப்பாக இருக்கிறப்போ திருப்பி வந்து ரொம்ப டல் அடிக்கும். புடவை கட்டியிருக்கிறவங்களை வந்து ரொம்ப டல் பண்ணும். அது எல்லோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரைட் பண்ணும். அதனால் இது வந்து எல்லோவாக கேட்டிருந்தேன். இது அது மாதிரி இல்லை. அதனால் இதை திருப்பி நம்ம வந்து ஆல்ரெடி இந்த புடவை என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல. அதனால் திருப்பி நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டு திருப்பி பணம் தான் கொடுப்பாங்க, புடவை மாற்றி தர மாட்டாங்க. இந்த கலர் கொடுமா. ஓகே, அந்த புடவை விட்டுருங்க. அந்த புடவை திருப்பி ஆகாது. கொடுமா. இந்த கலர், இந்த கலரை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் இப்போ நான் வரைய போகிறதில்ல. ஏன்னா நமக்கு
கண்ணெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணப்போ ஏன்னா ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துலயே ரொம்ப நேரம் இருக்கணும். நான் அந்த இடத்த ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணேன்னா அப்படி தள்ளிவிடும் எனக்கு. அப்படி உடம்பு அப்படியே ஃபுல்லாக தள்ளிவிட்டு ஒரு மாதிரி வழுட்டி கிறுகிறுன்னு வந்துடும். நான் ஒரு ஒரு விஷயத்த துல்லியமாக யோசிக்கக்கூட முடியாது. துல்லியமாக யோசித்தாலும் அப்படி கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்த துல்லியமாக ஃபோக்கஸ் பண்ணாலும் தள்ளுற மாதிரி இருக்கும். இது 2மே எனக்கு பிடிச்ச விஷயம். ரொம்ப துல்லியமாக சிந்திக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப துல்லியமாக ஒரு இடத்த பார்த்து ட்ராயிங் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அது என்னால் இப்போதைக்கு முடியாது. ஒரு இடத்த குவிச்சு பார்க்க முடியாது. பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோதான். அப்புறம் திருப்பி அது நார்மல் ஆகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். ஆகாமையும் போயிடலாம். திருப்பி அந்த மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிறுகிறுன்னு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால என்னால் ட்ராயிங் பண்ண முடியாது. ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. என்னுடைய மைண்டும் என்னுடைய பார்வையும் ஒரு இடத்த கூர்மையாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால என்னால் ட்ராயிங் பண்ண முடியாது. இப்போ இவங்கெல்லாம் ட்ராயிங் பண்ணுறத பார்த்து நான் ஃபீல் பண்ணிக்கிறது தான் ஹாப்பியாக, சந்தோஷமாக. ஓகே, இந்த கலர் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.